அப்படியே அந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரை பண்ண 3 கிலோ சிக்கனை அப்படியே கிரேவி செஞ்சு இட்லி சுட்டு 3 பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம். ஏன் சார் அப்படி அழுதுட்டு இருக்கிற? அழகா நீ உனக்கு சிக்கன் எக்ஸ்ட்ராவே நாங்க தந்துடுறேன். சும்மா நான் தான் சொன்னேன் கொஞ்சம் இல்ல இப்படி ஆளுங்க 2 தோழிகள் கிடைச்சிங்களா, அதுக்காக ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். நம்பர் மாதிரி தெரியலையே. இது நம்பர் மாதிரி நம்பினாதான் இட்லி சிக்கன் கிரேவி. எங்களுக்கே விட்டாவா? சரி நம்பி நம்ம சிக்கனுக்கு தேவையான தக்காளி எல்லாம் அறிய போல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும் தெரியுமா? தக்காளி வெங்காயம் எப்பவுமே எண்ணெயை தான் அறிய பண்ணுவோம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா தேவையான போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்குங்க. இது என்னென்னா, இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்ய போகிறோம். அதனால் திரும்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடரு, பச்சை மிளகா எல்லாமே நம்ம திரும்பவும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இவ்வளோ இருந்தால் போதும். எங்கள் தோழி கூட நாங்களும் சேர்ந்து நோம்பு கஞ்சி குடிக்க வந்திருக்கோம். நீங்களும் குடிக்கலாம் வாங்க. நாங்கள் காலையில் 2 தடவை சாப்பிட்டோம், ஒரு 2 தடவை டீ சாப்பிட்டோம். ஆனால் இந்த கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இந்த கஞ்சி வாங்கி தருவாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜெசிகிட்ட கேட்டு இந்த கஞ்சி ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அந்த ஒரு மாதத்தில். சிக்கன் நம்ம மசாலா போட்டு 1/2 மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. நல்லா தெரியுது பார்க்கும்போது. தெரியுது அந்த மஞ்சத்தூளும் ரெட் சில்லியும் கலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஆரஞ்சு கலரில் தெரியுது. கை விட்டு பாருங்க அப்படிதான் சூடாக இருக்க. எடிட்டிங்கில் காமிச்சிருங்க. வேணும் இங்கே பாருங்க, இந்த லெக் பீஸ் எனக்கு தான் வேணும். யாருக்கு தர மாட்டோம். சிக்கன் ரொம்ப ரேட்டு கம்மியா இருந்துச்சு. அந்த டைம்ல போய் 5 கிலோ சரிதா வீட்டுல போய் 5 கிலோ சிக்கன் எடுத்து அப்படியே ஃபுல்லா சில்லி போட்டு அப்படியே நிரத்தி வச்சு நாங்க 5-6 ஃபேமிலி உட்காந்து அவ்வளோ கமகமான்னு சாப்பிட்டோம். அது பொறிக்கவே சரிதான். என்ன பண்ணுவோம்னா ஊன்னுட்டு 1/4 கிலோ சிக்கனை தின்னு முடிச்சிருவா. டேஸ்ட் பாக்குறாங்க. எப்பயும் இப்படிதான் நடக்கும். வேக சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சுட திம்பா பாருங்க, வேற லெவலா இருக்கும். வேக வெந்து முடிக்கிறதுக்குள்ளார யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க. லெக் பீஸ்
டீ பொரிச்சு அவங்க கிரேவி செய்யணும் இடையில எங்களுக்கு டீ முக்கியம். அதனால வந்து சைடு கேப்பில் நாங்கள் டீ குடிக்கிறோம். உங்களுக்கு டீ வேணுமா? பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஜெசி வேற எனக்கு எங்கடி டீ வைக்கிற சைடு கேப்பில் 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? டேஸ்ட்டாக இருக்குது. என்ன டீ வைக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நின்று சாப்பிட்டு இருக்கோம். நீ டீ எடுத்து பார்க்க போனேன். நாங்கள் சாப்பிடுங்களோ நீ வர வேண்டியதுன்னு. இன்னும் முழுசாக கூட வேகல. சும்மா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. உப்பு காரம் எல்லாமே தரணும். இது அரவேக்காடு தான். இன்னைக்கு கிரேவியில் போட்டு இது பண்ணி சிக்கன் எங்களாட்ட அரவேக்காட்டில் தான் வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் கிரேவி செய்ய போகிறோம். லிவர் சரிங்களா? கேமராமேனுக்கு உங்களுக்கு லிவர் லிவர் செமையாக இருக்குது. சரிதான் மாதிரி இருக்கும். எப்போ சிக்கன் சாப்பிட்டாலும் கிராம்பு ஏலக்காய் ஏன் பொடி பொடியா இருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். தட்டி விடுவோம். ஹெல்ப் பண்ணுவேன் அவளுக்கு. இந்த குண்டா அண்டா எல்லாம் எடுக்கிறது என்னோட வேலை. எங்க வீட்டுல எங்க பாக்குறீங்களா இல்லையா டீ கண்டிப்பா இருக்கும். நீங்க பார்க்கலாம். வாங்க டீ குடிக்கலாம். டம்ளர் தட்டின சவுண்ட் கேட்காதுல்ல, அதனால நான் வாயில சவுண்ட் கேட்கேன். இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். வணக்கலாம் பொரிக்கலாம். லைட்டா உப்பு போட்டுக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கே. சரி. சிக்கன்ல வந்து ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன்ல கொஞ்சம் உப்பு இருக்குது தூக்கலாம். அதனால வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். கிரேவிக்கு மட்டும் இருந்தா போதும். தேவையான கொஞ்சமா. என்ன சொன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நானும் தான் சொல்லுவேன். சண்டை போடாதீங்க ஏட்டையா. செல்ல குட்டி இல்ல, போய் ஒரு 3 தக்காளி அரிஞ்சிட்டு வாடி. சத்தமா சொல்லி செல்ல குட்டின்னு அப்பதான் நம்ம எரியுவேன். 3 ஜெசி செல்ல குட்டி 3 தக்காளி அரிஞ்சிட்டு வந்து போடுங்க. நல்ல குட்டிடி, கேரளா குட்டிடி. அப்ப என்னையும் சொல்ல, அப்பதான் நான் சிக்கன் பொரிப்பேன். சரி அவன் ஃபர்ஸ்ட் என்னதாடி செல்ல குட்டி சொன்னேன். சரி லலிதா செல்லக்குட்டி, நீங்கள் சீக்கிரம் சிக்கனை பொரித்து தரவும். இப்போ தக்காளி வணங்கிருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் இட்லி துணி கிழிக்கிறேன்னு போனாலும் இட்லி ஊற்ற ஆளையவே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காளுன்னு தெரியல. என்னை அடுப்புக்கிட்ட தனியாக விட்டுட்டு 2 பேர் அங்கே போயிட்டாளுங்க. என்ன குறை சொல்லிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இட்லி துணி கிழிக்கிறேன்ட்டு. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி இப்போ நான் என்ன சொல்லணும் சொல்லு. அது கிளறி விடுவோம். ஒரு கப்பு கிளம்புனா போதுமா? போதும். நீயா தனியாக குழம்பிட்டு இருக்கிறது தான் நான் ஓடி வந்தேன். சிக்கனை அப்படியே இந்த மசாலா கிரேவி போட்டதுலேயே அப்படியே கொட்ட போகிறோம். போட்டு குஸ்பு இட்லியா லலிதா இட்லியா? 2 சேர்ந்த இட்லி. 2 சேர்ந்த இட்லி. இட்லி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜசீனா சரிதான் சேர்ந்த இட்லி. இது வந்து எங்க வீட்டு குஸ்பு. அப்ப நான் யாருடி? இது கேரளத்து குஸ்பு. யா இது சேலத்து குஸ்பு. இது வந்து சேலத்தா நாட்டுல குஷ்பு கிடையாது. குஷ்பு இல்ல நாட்டுல. சுடு சுட குஷ்பு இட்லி ரெடி.
இது மாதிரி சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கிரேவி ஊர்ல அந்த லெக் பீஸ் எடுத்து லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டா செமையா இருக்கு, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே இதை பாருங்க, அப்படியே கிரேவியில் ஊறி அப்படியே அந்த பீஸ் பாருங்க, அப்படியே கலண்டு வரது இல்லாமல் எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்க. அப்படியே சாப்பிட்டா அப்படியே இட்லி பாருங்க கிரேவியில் அப்படியே ஊறி அப்படியே ஒரு பீஸ் இப்படி எடுத்து அப்படியே அந்த கிரேவியில் எடுத்து இந்த கிரேவி வச்சு அப்படியே ஒரு வாய் சொல்ல நான் எடுத்து அழுவாட்டம் இப்படி அழிஞ்சு போகுதுங்க. எனக்கு ஒரு லிவர் வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. லிவர் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடலாம். பயங்கரமா இருக்கு. இந்த பொரிச்சு எடுத்த சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. எங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெக்கேஷன் டைம் வர வருது, பிள்ளைங்களுக்கு அப்படி ஆசையாக ஒரு ஈவினிங் டைம் இப்படி கிரேவி பண்ணி இப்படி பொரிச்சு சில்லி மாதிரி பொரிச்சு எடுத்து கிரேவி பண்ணி அந்த இட்லியோட பொரிச்ச இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி சிக்கன் கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நமக்குங்க. தேங்க்யூ.